காட்டுல ஒரு பாலடைஞ்ச பகுதியில ஒரு பழைய குகை ஒண்ணு இருந்தது. அங்க ஒரு ஆடு அதோட 2 பெண் குட்டிங்க கூட வாழ்ந்துட்டு வந்தது. அங்க பக்கத்துல ஒரு பெரிய மரம் ஒண்ணு இருந்தது. அதுல மீனுக்குருவியோட வீடு இருந்தது. காலையில குளிர்ச்சியான காத்துல குட்டிங்க 2 பேரும் விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப மேல இருக்கிற மரத்துல டூட்டு காக்கா உட்கார்ந்துகிட்டு இருந்தது. டீச்சி, டாச்சி, கொஞ்சம் இங்க வாங்க. கொகைக்கு வெளியே வராதீங்கன்னு நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். காடு இப்ப எல்லாம் பாதுகாப்பா இல்ல. டூட்டு காக்காவும் ஒத்த கண்ணு சிவராசா பூனையும் இங்கதான் பக்கத்திலேயே சுத்திக்கிட்டு இருக்காங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். ஆனா அம்மா பாருங்க, சூரியன் எவ்வளவு அழகா பிரகாசமா இருக்குன்னு. மீனும் அத்தை கூட அவங்க குட்டிங்க கூட பறக்க பழகிக்கிட்டு இருக்காங்க. அம்மா, எங்களுக்கு பயம் இல்ல, ஏன்னா எங்களால வேகமா ஓட முடியும். ஆமாமா, ஆனா ஏம்மா இந்த டூட்டு காக்கா இங்கேயே பாத்துக்கிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கு? அப்ப அங்க இருந்த மரக்கிளையில டூட்டு காக்கா வந்து உட்கார்ந்தது. விளையாடுங்க ஆட்டுக்குட்டிகளா, நல்லா விளையாடுங்க. நீங்க எவ்வளவு நல்லா விளையாடுறீங்களோ அவ்வளோ உங்க கறி நல்லா சாஃப்டா இருக்கும். அட அம்மாடி, நீ எவ்வளவு அப்பாவியா இருக்க. உன்னோட குட்டிகளை பார்த்தாலே என்னோட வாயில எச்சி உருது. என்ன சிவராசா நீ சொல்ற? சரிதானே, ஒளிஞ்சுக்கிட்டு என்ன பாத்துக்கிட்டு இருக்க? வெளியே வா. புதருக்கு பின்னாடி இருந்து ஒத்தக்கண்ணு சிவராசா பூனை வெளியே வந்தது. அதோட கண்ணு முழுக்க பேராசையால பரவசமா இருந்தது. சரியா சொன்ன டூட்டு காக்கா. அம்மாடு, உன்னோட குட்டிங்க ரொம்ப அழகா இருக்காங்க. இன்னும் ஒரே ஒரு நைட்டு தான். நீ தூங்கும் போது நாங்க எங்களுக்கான விருந்த சாப்பிடுவோம். சரியான நேரத்துக்கு தான் நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம். அம்மாடு, நீ இவங்களை இன்னும் எவ்வளவு நாள் காப்பாத்துவேன்னு நானும் பாக்குறேன். என்னைக்குன்னா ஒரு நாள் மாட்டாமலா போயிடுவாங்க. அப்ப அவங்க எங்களோட வயிறுக்கு தான் போவாங்க. அந்த அப்பாவி ஆடுங்க கிட்ட நீங்க கெட்ட எண்ணத்தோட நெருங்கினீங்கன்னா ஜாக்கிரதை. டூட்டு காக்கா, ஒற்றுமை எவ்வளவு பலம்னு நீ மறந்துட்டியா என்ன? ஒத்தக்கண்ணு சிவராசா, உன்னோட கெட்ட பார்வை இந்த குழந்தைங்க மேல இருந்து எடுத்துடு. நான் இருக்கிற வரைக்கும் இவங்களோட நிழல கூட நீங்க தொட முடியாது. நீ வாய மூட மீனுக்குருவி. நீ சைஸ்ல சிறுசா இருந்துட்டு இவ்வளவு வாய் பேசுறியா? நான் வந்த ஒரு நிமிஷத்துல உன்னோட கதைய முடிச்சிடுவேன். ஹே சின்ன பறவையே, அப்ப என்ன செய்வ? ஒரு கொத்து கொத்துவியா? நான் இப்படின்றதுக்குள்ள உன்னை தூக்கி எரிஞ்சிடுவேன். பலம்ன்றது உடம்புல இல்ல டூட்டு காக்கா, நம்மளோட எண்ணத்துலதான் இருக்கு. தீமை செஞ்சா தீமையில தான் முடியும் டூட்டு காக்கா, இத நீ புரிஞ்சுக்கோ. நைட் நேரத்துல டூட்டுவும் சிவராசா பூனையும் தாக்க கூட வாய்ப்பு இருக்குன்னு மீனை புரிஞ்சுக்கிட்டு அந்த ஆடுங்களை எல்லாம் பாதுகாக்கணும்னு மீனுக்குருவி முடிவு செஞ்சது. ஆடக்கா, அவங்க 2 பேரும் ரொம்ப மோசமானவங்க. அவங்க கண்டிப்பா உங்களோட குட்டிங்களுக்கு கெட்டது பண்ணுவாங்க. ஆத்துக்கு அந்த பக்கம் காஞ்சி போன முள் செடி நிறைய இருக்கு. அதுக்கு நடுவுல கொஞ்சம் காலியான இடமும் இருக்கு. அங்க நான் உங்களுக்காக பாதுகாப்பான ஒரு வீட ரெடி பண்றேன். ஆனா மீனுக்குருவி, நான் என்னோட குட்டிங்களை கூட்டிக்கிட்டு எப்படி தனியா போவேன்? போற வழியும் ரொம்ப தூரம். ஒருவேளை நான் போற வழியில அந்த சிவராச பூனை எங்களை தாக்க வந்தா நான் என்னோட குட்டிங்களை காப்பாத்துறதா இல்ல என்னோட உயிரை காப்பாத்திக்கிறதா? அடக்கா, நீங்க என் மேல நம்பிக்கை வைங்க. நான் வானத்துல பறந்து கண்காணிச்சுக்கிட்டே வரேன். நீங்க என் பின்னாடி தைரியமா ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. எதுனா ஆபத்து வந்தா நான் சத்தம் கொடுக்கறேன். நீங்க உடனே உங்க குட்டிங்களை கூட்டிக்கிட்டு பொதருக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கோங்க. நைட்டு ஃபுல்லா கண் முழிச்சு ஆடு குட்டிங்களையும் குளிராம இருக்க அந்த முள் பக்கத்திலேயே காஞ்ச புல் இலை எல்லாம் போட்டு படுக்கையா மீனுக்குருவி செஞ்சது. மறுநாள் மீனுக்குருவி சொன்ன மாதிரி அம்மா ஆடும் குட்டிகளும் அந்த பாதுகாப்பான வீட்டுக்கு போக ஆரம்பிச்சாங்க. சாயந்திரமா மீனுக்குருவி தானியங்களை தேட போனது. அதே சமயம் அம்மா ஆடும் பக்கத்துல இருக்க மைதானத்துல புல்ல மேய்ஞ்சுகிட்டு இருந்தது. அம்மா ஆடு தனியா இருக்கிறத சிவராச பூனையும் பார்த்துட்டு அம்மா ஆட தாக்குச்சு. இன்னைக்கோட உன்னோட ஆட்டம் எல்லாம் முடிஞ்சிடுச்சு. இன்னைக்கு என்னோட ஆட்டம் தான். இன்னைக்கு உன்னை காப்பாத்த எந்த பறவையும் இல்ல. இன்னைக்கு உன்னோட முடிவு நிச்சயம். ஒத்தக்கண்ணு சிவராச பூனையும் அம்மா ஆட்டோட கழுத்தை குறி வச்சு தாக்குச்சு. அம்மா ஆடும் சிவராச பூனைய கூர்மையான கொம்ப வச்சு முட்டுச்சு. ஆனாலும் திரும்ப சிவராச பூனை கோவமா வந்து அதோட நகங்களை வச்சு அம்மா ஆட்டோட காலை வயித்துல தாக்கி அந்த இடமே ரத்த கலரியா ஆச்சு. குட்டிகளா, சீக்கிரம் ஓடுங்க. மீனுக்குருவி கிட்ட போய் சொல்லுங்க, அம்மா மீனு என்னோட குட்டிகளை காப்பாத்து. மீனுக்குருவியும்
தூரத்துல இருந்து அம்மா ஆட்டோட குரலை கேட்டு அந்த இடத்துக்கு வந்தது. டூட்டு காக்கா அம்மா ஆட்டோட கண்ணை கொத்த ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தத மீனுக்குருவி பார்த்தது. டூட்டு காக்கா, முதல்ல நீங்க இருந்து போ. மீனுக்குருவியும் சத்தமா கத்த தொடங்கிச்சு. அத கேட்ட காட்டுல இருக்க பறவைங்களும் விலங்குகளும் அங்க வந்தாங்க. அத பார்த்து டூட்டு காக்காவும் ஒத்தக்கண்ணு சிவராசா பூனையும் அங்க இருந்து தப்பிச்சு ஓடுனாங்க. ஆனா அம்மா ஆட்டுக்குதான் ரொம்ப காயமா இருந்தது. அம்மா, கண்ணை தொடுங்க. மீனு அத்தை, எங்க அம்மா எங்களை விட்டு போயிடுவாங்களா? அழாதீங்க குட்டிங்களா, உங்களோட அம்மா ரொம்ப தைரியசாலி. நான் உடனே காட்டுக்குள்ள போய் மூலிகையும் இனிப்பான பழங்களையும் எடுத்துட்டு வரேன். அது வரைக்கும் உங்க அம்மாவை பத்திரமா பாத்துக்கோங்க. மீனுக்குருவி டெய்லியும் ரொம்ப தூரம் போய் தண்ணி கொண்டு வந்தது. அதோட ரெக்கையால அம்மா ஆட்டுக்கு மருந்து போட்டு விட்டது. அப்புறம் அந்த ஆட்டுக்குட்டிங்களுக்கு உணவு தண்ணியும் கொடுத்து பாத்துக்கிட்டது. அடக்கா, இந்த மருந்த குடிங்க. உங்களோட குட்டிங்களுக்காக ஆச்சு, நீங்க குணம் ஆகிதான் ஆகணும். பாருங்க, குட்டிங்க 2 பேரும் ரொம்ப பயந்துட்டாங்க. மீனுக்குருவி, நீ ரொம்ப டயர்டா இருப்ப, போய் ரெஸ்ட் எடு. காலையில ஃபுல்லா என்னோட குட்டிங்களை பாத்துக்கிற, நைட்டு ஃபுல்லா காவல் காக்குற. இந்த மாதிரி கூட பிறந்தவங்க கூட பார்க்க மாட்டாங்க. நட்போட உறவு ரத்த உணர்வோட பெருசு. அடக்கா, நீங்க உங்க காலால நிக்கிற வரைக்கும் நான் நிம்மதியா இருக்க முடியாது. நட்புக்கு சோர்வு இல்ல, நீங்க சீக்கிரம் குணமாகணும். நம்ம அந்த எதிரிங்களுக்கு ஒரு பாடம் புகட்டணும். கொஞ்சம் கொஞ்சமா மீனுக்குருவி பாத்துக்கிட்டதுனால அம்மா ஆடும் குணமாச்சு. முன்னாடி விட இப்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி அம்மா ஆடு நினைச்சது. ஒரு நாள் டூட்டு காக்காவும் ஒத்தக்கண்ணு சிவராச பூனையும் அங்க வந்தாங்க. அந்த அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம போயிருக்கும். நம்மளோட வேலை இன்னைக்கு சீக்கிரம் முடிஞ்சிரும். ஆமா, நமக்கு இன்னைக்கு ஒரு விருந்துதான். இப்ப அவங்கள தாக்கு. அவங்க 2 பேரும் முன்னாடி வரும்போது மீனுக்குருவி ஒரு சிக்னல் கொடுத்தது. அம்மா ஆடு திடீர்னு புதர்ல இருந்து வெளியே வந்தது. அதோட முழு பலத்தோட அந்த சிவராச பூனைய கொம்பால முட்டி தாக்குச்சு. சிவராச பூனையும் பறந்து போய் முள்செடிக்கு மேல விழுந்தது. ஐயோ அம்மாடி, நான் செத்தேன், ஓடுடா டேய். மேல இருந்து மீனுக்குருவியும் அதோட ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து கூட்டமா டூட்டு காக்காவோட கழுத்தை கொத்துனாங்க. அடே, எல்லாம் என்ன செய்யுங்க? என்னோட கண்ணு, என்ன விட்டுடுங்க. என்ன டூட்டு காக்கா, இப்ப எங்க போச்சு உன்னோட தைரியம்? ஒண்ணு ஞாபகத்துல வச்சுக்கோ, இதுக்கப்புறம் என்னோட குட்டிங்க பக்கம் உன்னை பார்த்தேன், அப்புறம் நீ இந்த காட்டிலேயே இருக்க முடியாது, பாத்துக்கோ. டூட்டு காக்காவும் ஒத்தக்கண்ணு சிவராச பூனையும் அந்த இடத்தை விட்டு ஓடுனாங்க. அப்புறம் அவங்க எப்பயுமே இந்த பக்கம் வரவே மாட்டாங்க. மீனு, நீ இன்னைக்கு மட்டும் இல்லனா என்னோட குடும்பமே சதறி சின்ன பின்னமா போகியிருக்கும். சைஸ்ல சின்னதா இருந்தா வீக்கானவங்க இல்லைன்னு நீ நிரூபிச்சிட்ட. மீனு, இன்னைக்கு நீ என் உயிரை மட்டும் காப்பாத்தல, கஷ்ட காலத்துல எல்லாம் இருக்கவங்க தான் நம்மளோட உண்மையான குடும்பம்னு எனக்கு கத்து கொடுத்துட்ட. அடக்கா, தைரியம் அப்புறம் பொறுமையும் எவ்வளோ பெரிய நோயையும் எதிர்த்து தோக்கடிக்க முடியும்னு நீங்க எனக்கு கத்து கொடுத்துட்டீங்க. அதுக்கப்புறம் ஆடு குட்டிகளும் மீனுக்குருவியோட குட்டிகளும் ஒரே மரத்துக்கு கீழே விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. மீனுக்குருவி அந்த கூட்டுல வாழ்ந்தது. அம்மா ஆடும் கீழே ஒரு குகையில வாழ்ந்தது. ஆனா அவங்களோட மனசு ஒற்றுமையோட இருந்தது. காட்டுலயும் அவங்களோட நட்பை உதாரணமா சொன்னாங்க. உண்மையான நட்பும் தைரியமும் இருக்கிற இடத்துல வெற்றி நிச்சயம்னு முழு காடும் புரிஞ்சுக்கிட்டு